அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்த ஒரு 8 நிமிடங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதே போல் நீங்கள் மட்டும் இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 30 நாட்கள் நாம் செய்ய போகிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை எனக்கு நடக்கலை, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொன்னது நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்குறேங்க, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதே போல் இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கி காலையில் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு நம்ம சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிளை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு அந்த லிங்க்கு கொடுங்க, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, நானும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பதிவையும் போய் நீங்கள் முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். வெறும் 21 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், தினமும் 21 நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு வரியை உச்சரிங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். பூஜை கிடையாது, விளக்கேற்றணும்னு கிடையாது. நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில், யார் வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முழு மனதாக அந்த ஒரு வரியை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்குது அவங்க லைஃப்பில். சரிங்களா? ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நீங்கள் எதையும் இழக்கப் போவது கிடையாது. மாறாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்துச்சுன்னா உங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியம். அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தால் தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவர்களுடைய மனதை ஒரு நல்ல முறையில் வச்சிருப்பதற்காகவும், ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு தைரியத்தை, மனசு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மனசு விடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில பயிற்சிகள் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவை. அதாவது தன்னம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இதை செய்யும் பொழுது பிரபஞ்சத்தோட துணை நம்ம கூட இருக்குது. ஸோ அது நமக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம நியாயமானதை தான் கேட்குறோம், அநியாயமானதெல்லாம் நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம அதற்கு முழுவதும் தகுதியானவங்க. நான் என்ன ஆசைப்படுறனோ அதற்கு நான் தகுதியானவங்க. ஸோ எனக்கு பிரபஞ்சம் செய்ய கடமைப்பட்டிருக்குது. ஸோ நம்ம அதை தான் கேட்குறோம். அதனால் தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு வேண்டியதை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பத்தை, உங்களுக்குன்னு கிடையாது, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு. என்னோட பிள்ளை ராப்பகலாக கண் விழித்து படிக்கிறான். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு நீட்டில் சீட்டு கிடைச்சே ஆகணும். அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ஒன்றுமே படிக்காமல், புக்கே தொடாமல், சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு என் பையனுக்கு நீட்டில் ஒரு சீட்டு கிடைக்கணும், அதுவும் இந்த காலேஜில் கிடைக்கணும்னு நம்ம யாரும் வேண்ட போகிறது கிடையாது. அப்படிலாம் மாய மந்திரம் நடக்காது. யார் ஒருத்தவங்க முழு உழைப்பை போடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பிரபஞ்சம் உதவி செய்யும். அதே போல தான் இன்றைக்கி நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க போகிறோம். என்ன மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த ஒரு எண்ணெய் அடிப்படையாக வைத்து, நம்பர்ஸ் அடிப்படையாக வைத்து வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. இன்றைக்கி அதிக மாதம், புருஷோத்தம மாதம், மல மாதம் அப்படிங்கிற ஒரு மாதம் ஆரம்பமாகிறது. 17/5/2026 15/6/2026 வரை இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு படி உயரப் போகிறீர்கள். இந்த அதீத மாதம் அப்படிங்கிறது 32 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் 8 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது வரும். இது அந்த சோலார் கேலண்டர், லூனார் கேலண்டர் இருக்குது இல்லையா, சோலார் இயருன்னு சொல்லுவாங்க, லூனார் இயருன்னு சொல்லுவாங்க.
சோலார் இயரில் 365 டேஸ் இருக்குங்க, லூனார் இயரில் 354 டேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, 11 நாட்கள் வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே வரும். அப்படி சேர்ற நாட்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மந்த்தாக நம்மளுக்கு வந்துடும். ஆனால் ஒரு இயரில் நம்மளுக்கு 12 மந்த்ஸ் தான் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்லாம் சேருது இல்லையா, அதை தான் நம்ம அதிக மாதம், புருஷோத்தம மாதம், மல மாதம், அதனால் 2 அமாவாசை வருது இந்த வைகாசி மாதத்தில். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் விட்டுடுங்க. ஜஸ்ட் இந்த 30 நாட்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாட்கள். நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியில் இது ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வேண்டுதல் வைக்கலாம், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்கள் கிட்ட வேண்டுதல் வைக்கலாம், தான தர்ம காரியங்கள் நிறைய நீங்கள் பண்ணலாம். அதை மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம். இது எல்லாமே இந்த மாதத்தில் நம்ம பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு முறை ஒரு மந்திரத்தை, ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு முறை அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா 1 கோடி முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த 30 நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசை நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். சோடச கலை நேரம் பார்த்துருக்குறோம், அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் 24 நிமிஷம் அப்படின்னு தான் வரும். ஆனால் இப்போ நமக்கு முழு மாதம் 30 நாட்கள் நமக்கு முழுசாக லட்டு மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ இதை நம்ம யாருமே தவற விடக்கூடாது. இப்போ வந்து ஒரு வரியை நீங்கள் எழுதலான்னு சொன்னல, அந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த மாதத்தில் உச்சரிப்பதை காட்டிலும் அந்த ஒரு வரியை எழுதுறதுல நம்ம யாரும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எழுதணும்னு விருப்பம் இருந்ததுன்னா அதுதான் சரியான முறையும் கூட. ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, ஒரு 40 பேஜஸ் நோட்டு, ரூல்டோ அன்ரூல்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. ஸோ இன்றைக்கி கணக்குக்கு நீங்கள் இந்த பதிவை பார்த்ததுமே உங்ககிட்ட டைரி இருக்கா, ஃப்ரெஷ்ஷான ஒரு நோட் இருக்குதா, இல்லை உங்கள் பசங்க ஸ்கூல் நோட்டு ஏதாவது அன்யூஸ்டாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன, ஒரே ஒரு விருப்பம் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை மட்டும் 3 முறை எழுதுங்க. சிம்பிளாக எழுதுங்க, கிளியராக எழுதுங்க. என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். இப்போ பையனோட திருமணம்னா திருமணம் அப்படிங்கிறத எழுதுங்க. மகிழ்ச்சியான திருமணம், மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அப்படின்னு எழுதலாம். பையன் பேர் போடணுமா, இப்போ தான் நாங்கள் பொண்ணு பார்க்குறோம், அந்த மற்ற வேலையெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. எது உங்களுக்கு அல்டிமேட் கோல் எதுவோ அதை மட்டும் எழுதுங்க. எம்பிபிஎஸ் சீட்டா அதை மட்டும் எழுதுங்க. சென்னை எம்பிபிஎஸ் சீட்டு, இல்லை இந்த காலேஜ் எய்ம்ஸில் எம்பிபிஎஸ் சீட்டு, ஐஐடி இந்த காலேஜில் வேணும், அதை மட்டும் எழுதுங்க. ஸோ சொந்த வீடு வேணுமா, இந்த இடத்துல வேணுமா, அதை மட்டும் எழுதுங்க. குழந்தை வேணுமா, அதை மட்டும் எழுதுங்க. ஸோ இதை அந்த ஒரு வரி தான், அந்த 2-3 வார்த்தைகளை போட்டு குழந்தை வரம் வேண்டும், நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை அப்படின்ட்டு எது வேணுமோ அதை நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணிக்கணும். எனக்கு 4 வீலர் வேணும், இல்லை லக்ஸுரியஸான அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கணும், இல்லை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், செட்டில் இன் யூஎஸ் அப்படின்னா நீங்கள் அதை எழுதுங்க. இல்லை அரசாங்க வேலை வேணும்னா அதை எழுதுங்க. எது வேணுமோ அதை எழுதுங்க. 3 முறை 1 2 3 இன்றைக்கி 17ஆம் தேதியா 3 முறை எழுதுங்க. நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு காலையில் டைம் இருந்தாலும் சரி, மதியம் டைம் இருந்தாலும் சரி, நைட்டு டைம் இருந்தாலும் சரி, 30 நாட்களும் சூப்பரான அவ்வளோ பவர்ஃபுல்லான டேஸு. ஸோ அது டைமை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். குளிச்சுட்டு எழுதணுமா, குளிக்காத எழுதணுமா, இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு இதை மட்டும் 3 வரிகள், 30 நாட்களுக்கு 3 வரிகள், ஆக மொத்தம் நீங்கள் 90 முறை எழுதியிருப்பீங்க. இந்த மாதம் முடியும் பொழுது 15வது ஜூன் மாதம் 15ஆம் தேதி நீங்கள் 90 முறை அதை எழுதியிருப்பீங்க. அதை மட்டும் எழுதிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் அதை நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். அது வந்து நடந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டு, அந்த மனக்கண் சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஓட விடுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு சாத்தியமாகும். நியாயமான கோரிக்கைகள் சாத்தியமாகும். அதாவது இயற்கை விதியை மீறாத கோரிக்கைகள் அனைத்தும் சாத்தியமாகும். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயற்கை விதியை மீறக்கூடாது, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இந்த மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.